வந்து அப்படின்னா ஹோண்டா ஆக்டிவா போச்சு. வந்து என்ன ஆச்சு, வண்டி வந்து ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது கர கர கரகரன்னு சவுண்டு வச்சு நின்றுச்சு வண்டி. என்ன ஃபால்ட்டு ஏது ஃபால்ட்டுன்னு அவங்களும் தெரியாமல் வந்து பெல்ட்டு கட்ட நினச்சி ஒரு வித்தியா வந்து பார்த்துருக்காங்க. அவங்களும் கழட்டி பார்த்துட்டு ஒன்றும் தெரியலன்னு வச்சுட்டாங்க. நம்ம அதை கழட்டி பார்க்கும்போது என்னென்னா கியர் பாக்ஸில் உள்ள வர்ற வீல் வந்து ஒருங்கி போனதில் வீல் சாப்பிட்டு கிளச்சு சாப்பிட்டு மட்டும்தான் மிஞ்சினது. மிச்சம் எதுவுமே மிஞ்சலை. ஒருங்கி எல்லாமே தூள் தூளாக போயிடுச்சு. எல்லாமே எதுக்காக என்ன பிரச்சனை முடியாது. வண்டி மழை நேரங்களில் சவதி காட்டுக்கு இந்த மாதிரி போகிறாங்க வைக்காங்க அப்படின்னா வீல் சிக்கி வண்டி வந்து ரோலாக விடாமல் வண்டி வெறும் வண்டியாக ஓடும். அதில் வந்து எப்படின்னா பெல்ட்டு டைப் வண்டி என்ன செய்யணும், பெல்ட்டு வந்து ரோலிங் ஆகும்போது இறுகி சுற்றும் போது இந்த சாப்பிட்டு இந்த இதில் வர்ற பெல்ட்டு வந்து பிடிச்சி ஓடும். வர்ற இந்த பெல்லு வந்து பிடிச்சி ஓடும். பெல்ட்டு வந்து அணுத்தும் போது என்ன செய்யணும், இது பிடிச்சி ஓடும்போது வண்டி ரொம்ப அழுத்த ஆரம்பிக்கும். வண்டி வெறும் வண்டியாக சுற்றும்போது டயர் இந்த மாதிரி ஓடும். இதில் என்ன ஆச்சுன்னா கியர் பாக்ஸ் வீடு ஓடிஞ்சு இந்த சாஃப்ட் அடிபட்டு கிடக்கு. இந்த சாஃப்ட்டில் வந்து எப்படின்னா மெயின் சாஃப்ட் தான் வீலில் வர்றது. இதில் வர்ற இந்த வீலுகள்லாம் தேஞ்சு ஒரு சைடாக தேஞ்சு ஒரு சைடு தேயாமல் இருக்குது. இதில் வந்து வெறும் வீலாக சுற்றிருக்கு. கணக்கணன்னு அடித்து வண்டி ஓடிடுது. இந்த செட்டப் எல்லாமே இப்போ கலட்டி கஸ்டமர்கிட்ட கையில் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கப்புறமே மாற்றுறது. மழை தண்ணியில் ஏன் இறங்கி ஓட்டாதீங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். எல்லா கஸ்டமருமே சவதிகள் எல்லா இடத்துலையும் வண்டி ஓட்டுறாங்க. ஆனால் அந்த சவதிகளில் போய் சுற்றும்போது வண்டி திணறுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்க வந்து அப்படி திணற விட்டு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் கலட்டி பார்க்கும்போது இதில் வர்ற வீல் ரெண்டு வீலுமே அவுட்டு. அதில் வர்ற பேரிங் செட்டு எல்லாமே நிறையா வண்டி வந்து இதுவுமே லேட்டஸ்ட்டு குவாலிட்டி மாடல் வண்டி தான். ஃபால்ட்டு வந்து இந்த வண்டிக்கு இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபால்ட்டு வந்ததில்லை. ஆனால் பழைய மாடல்கள் வந்து உடனே ஜாமான் கிடைக்க முடியாது. ஆனால் இப்போ உள்ள மாடல் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே இந்த ஜாமான்கள் வாங்குறத கஷ்டப்பட்டே கொடுத்துட்டு வாங்க கொடுத்தாங்க. ஏன்னா ஜாமான் போகிறாங்க ஆர்டர் போட்டு தான் வரும். இந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அது கிடைக்க மாட்டேங்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜாமான் கஸ்டமர் தான் வாங்கணும். நம்ம வாங்கணும்னா கஸ்டமருக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம செஞ்சு கொடுப்போம். இப்போ நம்பிக்கை இல்லைன்னா நம்ம செய்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜாமான் வந்து ரெடி பண்ணி எப்படியாவது வாங்கி மாற்றிக்கிட்டோம். ஓகே, நண்பர்களே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னும் எனக்கு நிறையா வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஐடியா இன்ஜினை பிரிக்கிற வேலையெல்லாம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வீடியோவாக போடுவேன் பாருங்கள்.